மரணம். அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா மரணம் வரும்போது நிச்சயம் வலி இருக்கும்னு நம்புறோம். ஆனா அந்த வலியையே உணர முடியாத அளவுக்கு கண்ணிமைக்கும் நேரத்துல ஒருத்தர் செத்துப்போனா அவங்க உசுறு போறது அவங்களுக்கே தெரியலன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித மூளைக்கு எட்டாத வேகத்துல நடந்த சில மர்மமான இன்ஸ்டன்ட் டெத்ஸ் பத்தி தான். வெல்கம் டு திகில் டூன்ஸ். எரிமலை வெடிப்பின் வெப்ப அலை பாம்பேய் அண்ட் ஹெர்குலேனியம் AD 79 வரலாற்றில் மிகவும் பிரபலமான எரிமலை விபத்து. ஆனால் இதில் மக்கள் எப்படி இறந்தார்கள் என்பதுதான் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. என்ன நடந்தது? வெசுவியஸ் எரிமலை வெடித்தபோது நெருப்புக் குழம்பை விட வேகமாக ஒரு அதிக வெப்பக்காற்று மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் ஊருக்குள் புகுந்தது. அந்த காற்றின் வெப்பம் சுமார் 500 டிகிரி செல்சியஸ். சமீபத்திய ஆய்வில் ஹெர்குலேனியம் என்ற இடத்தில் இருந்தவர்களின் மண்டை ஓடு வெடித்து மூளை உருகி கண்ணாடியாக மாறிவிட்டது என்று கண்டுபிடித்தார்கள். ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை? இந்த வெப்பம் தாக்கிய வேகம் ஒரு நொடியில் 1000ல் 1 பங்கு. மூளை நரம்புகள் சூடாக இருக்கிறது என்று செய்தியை அனுப்பும் முன்பே மூளையே உருகிவிட்டது. அவர்கள் தூக்கத்திலோ அல்லது ஓடும்போதோ இருந்த நிலையிலேயே உறைந்து போனார்கள். 2. விமானம் நடுவானில் வெடித்தல். DWA விமானம் 1996 நியூயார்க்கில் இருந்து கிளம்பிய இந்த விமானத்தின் நடுப்பகுதியில் இருந்த எரிபொருள் தொட்டி ஃபூல் டாங்க் மின்கசிவால் திடீரென வெடித்தது. விமானத்தின் முன்பகுதி தனியாக உடைந்து விழுந்தது. இது அனைத்தும் மில்லி செகண்டுகளில் நடந்து முடிந்தது. ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை? வெடி விபத்து நடந்த வேகத்தில் ஷாக் வேவ் உள்ளே இருந்த பயணிகளின் நுரையீரலும் மூளையும் உடனடியாக செயல் இழந்திருக்கும். சத்தம் கேட்டு என்ன ஆச்சு என்று அவர்கள் யோசிப்பதற்குள் உயிர் பிரிந்திருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். 3. நேரடி மின்னல் தாக்குதல் டைரக்ட் லைட்னிங் ஸ்ட்ரைக். மின்னல் தாக்கி நிறைய பேர் பிழைத்திருக்கிறார்கள். ஆனால் அது நேரடியாக தலையில் தாக்கினால் கதை வேறு. மின்னல் பாயும் வேகம் வினாடிக்கு சுமார் 2,70,000 மைல்கள். ஆனால் மனிதன் வலியை உணர நரம்பு மண்டலம் எடுக்கும் வேகம் மிகவும் குறைவு. ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை? மின்னல் தலையில் இறங்கினால் இதயமும் மூளையும் ஒரே நேரத்தில் ஷட் டவுன், கார்டியாக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆரஸ்ட் ஆகிவிடும். இடி சத்தம் கேட்பதற்கு முன்பே ஒளியின் வேகம் ஒலியின் வேகத்தை விட அதிகம் என்பதால் அவர்கள் இறந்து விடுவார்கள். அவர்கள் கடைசியாக பார்த்தது ஒரு வெளிச்சம் மட்டும்தான். பிரஸ் இயந்திர விபத்துக்கள், இண்டஸ்ட்ரியல் ஹை ஸ்பீட் பிரஸ், தொழிற்சாலைகளில் நடக்கும் சில சோகமான விபத்துக்கள், பல டன்கள் எடை கொண்ட ஹைட்ராலிக் பிரஸ் இயந்திரங்கள் அல்லது அதிவேக சுழலும் இயந்திரங்களில் சிக்குவது. ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை? சில இயந்திரங்கள் நொடிப்பொழுதில் மனித உடலை தட்டையாக்கிவிடும் திறன் கொண்டவை. விபத்து நடந்த பிறகு CCTV காட்சிகளை பார்த்தால் அந்த நபர் சாவதற்கு முந்தைய நொடி வரை இயல்பாக வேலை செய்து கொண்டிருப்பார். மரணம் அவரை தொட்டது அவருக்கே தெரிந்திருக்காது. இயற்கையோ அல்லது இயந்திரங்களோ மனிதனின் ரியாக்ஷன் டைம் விட வேகமாக செயல்படும் போது மரணம் என்பது ஒரு வழியாக இல்லாமல் ஒரு ஸ்விட்ச் ஆஃப் போல நிகழ்ந்து விடுகிறது. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.